தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடக்கம். உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு 12ஆம் தேதி அமைச்சர்கள் பதில் உரை. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் இன்று தனி தீர்மானம். நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தீர்மானத்தை முன்மொழிவார் என அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை தமிழ்நாடு எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு. தொகுதி மறுவரையறை பணிகளால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆலோசிக்க அழைப்பு. கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக அறிவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. தமிழ்நாடு, தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவிற்கு மிகவும் பயனளிக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த தேவையான ஒத்துழைப்பு வழங்க தமிழக அரசு தயார் என உறுதி. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு. 3,000 கோடி ரூபாயில் மூலதன கடன் வழங்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுச்சேரியில் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் முதியவர் உயிரிழப்பு, 2 பெண்கள் காயங்களுடன் மீட்பு. விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இருவரையும் சமரச மையத்திற்கு அனுப்புவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தகவல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணியாக சென்று மரியாதை செலுத்த ஏற்பாடு. கிருஷ்ணகிரி, ஹொசூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 80 பேரிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. ஆன்லைன் கேம் மூலமாக வங்கிக் கணக்கில் வந்த ரொக்க பணம் தொடர்பாக விசாரிப்பதாக தகவல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உணவகத்தில் ஊழியர்களுக்கும் உணவருந்த வந்தவர்களுக்கும் வாக்குவாதம். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் உணவக உரிமையாளருக்கு காயம். யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் இருக்காது என தகவல். ஆண்டுதோறும் 1,80,000 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை. போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கேரளத்தில் காசர்கோடு, கண்ணூர், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை. மேற்காசிய நிலவரம், இரு நாட்டு உறவுகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை. மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்துவின் உதவியாளர் கொலை வழக்கில் 11 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். சுவேந்து அலுவலகத்தில் பணியாற்றிய பாஜகவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பு. உரிமைகளுக்காக போராடும் ஜென்சிக்கள் தேச விரோதிகள் அல்ல என RSS தலைவர் மோகன் பகவத் தகவல். இந்திய கல்வி முறையில் அதிக அளவில் சீர்திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் கருத்து. இந்தியாவுக்கான தூதர் அனில் சுக்லாவை திரும்ப அழைத்தது தென்னாப்பிரிக்கா. முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவுடன் முறைகேடு புகாரில் தொடர்புடைய தொழிலதிபரை சந்திக்க ஏற்பாடு செய்ததால் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா மற்றும் அவரின் மகள் மீது வழக்கு பதிவு. ஸ்ரீநகரில் காவலரை தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் விசாரணைக்கு வருமாறு இருவருக்கும் அழைப்பாணை. அசாமில் வெள்ளத்துக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ நெருங்குகிறது.
15 மாவட்டங்களில் வெள்ளம் வடியாததால் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லும் விவகாரத்தில் ஈரான் ஓமன் இடையே புதிய ஒப்பந்தம். அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியில் தடை விதிக்கப்படும் என தகவல். சிரியாவில் மினி பேருந்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் 2 பேர் உயிரிழப்பு. அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் படுகாயம்.